November 1979, shorthand Tamil senior grade. Get ready for the dictation. 10 seconds. 5 seconds. Start. நண்பர்களே, தமிழ்நாடு விவசாய அபிவிருத்தி சங்கத்தின் ஆண்டு விழாவில் கலந்து கொள்ளும் நல்ல வாய்ப்பு கிடைத்தமைக்கு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த சங்கமானது கடந்த 10 ஆண்டுகளாக விவசாய அபிவிருத்திக்கான நல்ல பல திட்டங்களை தீட்டி செயல்படுத்தி வருவதை நான் அறிவேன். நாட்டு மக்களும் நன்கு அறிவர். சங்க நிர்வாகிகளை நான் மனதார பாராட்டுவதுடன் சங்கத்தின் பணிகள் மேலும் மேலும் சிறந்து விளங்க வேண்டும் என்றும் வாழ்த்துகிறேன். விவசாய அபிவிருத்திக்கு தேவையான எல்லா அம்சங்களையும் பற்றி தகுந்த ஆராய்ச்சி செய்ய வேண்டியதன் அவசியம் நாட்டில் உணரப்பட்டு வருவது நல்லதே ஆகும். அண்மையில் இந்திய விவசாய ஆராய்ச்சிக் கழகத்தைச் சேர்ந்த பெரிய அதிகாரிகள் கொச்சியில் ஒரு கருத்தரங்குக்கு ஏற்பாடு செய்தார்கள். இருக்கக்கூடிய நிலம், நீர் மற்றும் இதர வசதிகளைக் கொண்டு எப்படி விவசாயிகள் உயர்ந்த அளவு பயன் பெற முடியும் என்பது பற்றி பரிசீலனை செய்தார்கள். விவசாயம், பொருளாதாரம் மற்றும் வளர்ச்சி இவற்றுக்கு பொருந்தும் வகையில் குறிப்பிட்ட சில துறைகளில் ஆராய்ச்சி செய்வதற்காக சிறந்த ஆராய்ச்சி கூடங்களை நிறுவுவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். புதிய தொழில்நுட்ப முறைகளை கண்டுபிடிக்கும் ஆராய்ச்சி நிறுவனங்களுக்கும் அம்முறைகளை நடைமுறைப்படுத்தும் விவசாய அபிவிருத்தி சங்கங்களுக்கும் இடையே உள்ள தொடர்பு நன்கு பலப்படுத்தப்பட வேண்டும் என்று இக்கருத்தரங்குகளில் கோரப்பட்டுள்ளதை நாம் அறிவோம். இத்தகைய நெருங்கிய தொடர்பு உற்பத்தியை பெருமளவுக்கு பெருக்க உதவும் என்பதில் ஐயமில்லை. தற்சமயம் ஒரு சில மாநிலங்களில்தான் இந்த 2 பிரிவுகளும் ஒன்றுக்கொன்று இணைந்து செயல்பட்டு நாட்டுக்கு நல்ல பயனை அளித்துள்ளன. இவை எல்லா இடங்களிலும் இதே முறையில் செயல்பட வேண்டுமென்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். நம் நாட்டின் சில பகுதிகளில் கடந்த சில ஆண்டுகளில் விவசாய உற்பத்தி கணிசமான அளவிற்கு உயர்ந்துள்ளது என்பதை அனைவரும் ஒப்புக்கொள்ள வேண்டும். இருப்பினும் நாட்டின் எல்லா பாகங்களிலும் பரவலாக இந்த நிலை ஏற்படும்படி செய்தல் இன்றியமையாததாகும். இந்த நிலை ஏற்பட வேண்டுமானால் விவசாய ஆராய்ச்சி பிரிவு, அபிவிருத்தி பிரிவு ஆகிய இரண்டும் ஒருங்கிணைந்து நாடு முழுவதும் செயல்பட வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். இவ்விரண்டு பிரிவுகளுக்குமிடையே நெருங்கிய தொடர்பு ஏற்படுவதற்கு தடையாக உள்ள அம்சங்களை கண்டறிந்து அவற்றை நீக்குவதற்கான உடனடி நடவடிக்கைகளை எடுப்பதும் அவசியமாகும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அடுத்தபடியாக, இந்திய தொழில் விஞ்ஞான ஆராய்ச்சிக் கழகமும் இந்திய விவசாய ஆராய்ச்சிக் கழகமும் சேர்ந்து நமது மாநிலத்தின் சில குறிப்பிட்ட மாவட்டங்களைத் தேர்ந்தெடுத்து அவைகளுக்கு தொழில்நுட்ப ஆலோசனைகளையும் உதவிகளையும் அளிப்பதற்கான ஒரு திட்டம்
இந்த கருத்தரங்கில் வகுக்கப்பட்டிருக்கிறது. இந்த திட்டம் மிகவும் வரவேற்கத்தக்கதொரு திட்டமாகும் என்பதை மிகுந்த மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மதுரை மாவட்ட ஆட்சித் தலைவரிடமிருந்து சென்னை தமிழ்நாடு அரசு கல்வித்துறை செயலாளருக்கு கடிதம். ஐயா, மதுரை மாவட்டம் பாக்கம் கிராமத்தில் புதிதாக உயர்நிலை பள்ளி திறப்பது பற்றி கீழ்கண்ட விவரங்களை அரசுக்கு அளிக்க விரும்புகிறேன். உயர்நிலை பள்ளி வேண்டும் என்பது இந்த ஊர் பொதுமக்களின் நீண்டநாள் கோரிக்கை ஆகும். இந்த ஊர் மாணவ மாணவியர்கள் உயர்நிலை கல்விக்காக சுமார் 10 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள உயர்நிலை பள்ளிக்கு செல்ல வேண்டி இருக்கிறது. மழை காலங்களில் இவர்கள் மிகவும் கஷ்டப்படுகின்றனர். மாவட்ட கல்வி அதிகாரி இந்த ஊரில் உயர்நிலை பள்ளி திறக்க வேண்டியதன் அவசியத்தை ஏற்கனவே வற்புறுத்தியுள்ளார். பள்ளி திறப்பதற்கான நிபந்தனைகளில் ஒன்றான ரூபாய் 10,000 மாவட்ட நல நிதியிலிருந்து செலுத்த முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கு அரசின் ஒப்புதல் தேவை. மற்ற நிபந்தனைகள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்படும் என்ற உறுதிமொழி அளிக்கப்பட்டுள்ளது. ஆகவே மேற்படி பாக்கம் கிராமத்தில் வரும் கல்வியாண்டிலிருந்து புதிய உயர்நிலை பள்ளி ஒன்றை திறப்பதற்கான உத்தரவுகளை பிறப்பிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். தங்கள் நம்பிக்கையுள்ள